வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நமது வெளிச்சம் தொலைக்காட்சியில் இன்று மாலை என் உயிரின் உயிரான நேரலை நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. ஒருபுறம் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான நாசகார சக்திகளின் அணி, இன்னொரு புறம் ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின் ஆகியோரின் தலைமையிலான ஜனநாயக சக்திகள், இப்படி இரு அணிகளாக பிரிந்து தமிழகத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க நேர்ந்தது. ஜனநாயக சக்திகளின் அணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மகத்தான பங்களிப்பு உண்டு. அந்த அணி இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறப் போகிறது. இந்த அணி பதவிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அணி அல்ல, நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அணி. இதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் நமது அணிக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு, நன்மதிப்பு இருந்ததை நம்மால் களத்தில் காண முடிந்தது. எனவே 40க்கு 40 இடங்களில் நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சிதம்பரம் உட்பட, விழுப்புரம் உட்பட நாம் போட்டியிடும் இந்த 2 தொகுதிகளும், நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய பிற தொகுதிகளும் மிக பெரும் வெற்றியை பெறும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. பின்னர் அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், பொன்பரப்பி கிராமத்தில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிடவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று கூறினார். மேலும் மறு வாக்குப்பதிவு நடத்த கோரியும், பொன்பரப்பியில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் வரும் 24ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார். பொன்பரப்பி கிராமத்தில் வாக்குச்சாவடி எண் 281 மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ IAS அவர்களை இன்று நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அவர் பரிசீலிப்பதாக உறுதி கூறியிருக்கிறார். ஒருவேளை மறுவாக்குப்பதிவுக்கு அவர் ஆணையிடவில்லை என்றால் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடவிருக்கிறோம். அங்கு தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் மீண்டும் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை விண்ணப்பமாக வழங்கியிருக்கிறார்கள். எனவே மறுவாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அலுவலர் ஆணையிடுவார் என்று பெரிதும் நம்புகிறோம். தேர்தல் ஆணையம் மறுவாக்குப்பதிவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தை அணுகி முறைப்படி மறுவாக்குப்பதிவுக்கான ஆணையை பெறுவோம். அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் மற்றும் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சிகளின் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஆங்காங்கே பங்கேற்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். சென்னையில் எனது தலைமையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மதிமுக மற்றும் இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று கண்டன உரை ஆற்றவிருக்கிறார்கள். சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சார்ந்த
பொறுப்பாளர்களும் பங்கேற்க வேண்டும். எனவே 24ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தனியே ஆர்ப்பாட்டம், திருவள்ளூரில் தனியே ஆர்ப்பாட்டம் நடத்த தேவையில்லை. அந்த இரு மாவட்டங்களை சார்ந்த, ஒருங்கிணைந்த இரு மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் சென்னையில் சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கவிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன்.